வாங்க அன்பு ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் 20 முதல் 26 வரை வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியான ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் காணப்படுகிறார் மற்றும் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் கிரக நிலை தைரிய வீரியஸ்தானத்தில் குரு உங்களுக்கு வக்கிரமாக, சுகஸ்தானத்தில் கேது, ரண ரூண ரேகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன், சப்தமிஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாகவும் உண்மையாகவும் பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ முக்கியமான விஷயம் பணம். பண வரத்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் பணத்தை எண்ணி கவலைப்பட வேண்டாம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு மேலே பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சுப செலவுகள் மாதிரி இருக்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் சுப செலவுகளில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீண் பேச்சை குறைக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது. இந்த வீண் பேச்சுகளால் உங்களுக்கு தேவையில்ல பிரச்சனைகள் எல்லாம் இந்த வீண் பேச்சை தவிர்க்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுற அதே வேளையில் முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையிலையோ இல்லை அடுத்தவங்க பணம் வாங்குறப்பையோ அவர் கட்டலாம் நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்த்தைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு விடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பண்ணுறது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால் அது மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது. பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கிற செய்கையால் உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அவங்க தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கி உங்களை பார்த்தீங்கன்னா வம்பிழுத்து கோபம் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீண் பிரச்சனைகள் வராமல் இந்த கால நேரத்தில் தடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இது பார்க்கப்படுது. கோபத்தை நீங்கள் முக்கியமாக இந்த நேரத்திலையும் கால நேரத்திலையும் குறைச்சி கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அடுத்து அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல் உங்கள் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்படி அனுசரித்து போகாத கால நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதே போல் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கோபத்தை கொஞ்சம் அடக்கி வைங்க. அது மட்டும் இல்லாமல் கோபம் தான் கூட கொஞ்சம் நிதானமான போக்கையும் அதே போல் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர் நண்பர்கள் அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறது பிரச்சனை இல்லை. அப்படி ஆலோசனை கேட்டாலும் கடைசியாக எடுக்கிற முடிவை நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த முடிவுகளில் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் இது மாதிரி முன்னெச்சரிக்கை தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களும் அதே போல் தொழில் விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாம். அப்படி தலையிடுறப்போ உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத விஷயங்களை தேவையில்லா உள்ளே போகிறப்ப அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை தேவையில்லா
பிரச்சனைகளையே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்க காரண காரியங்களால் நீங்க அடுத்தவங்க பிரச்சனையில இந்த கால நேரத்துல தலையிடாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் அதிகமாக கொண்டு தரும். இருந்தாலும் இப்படி ஏற்றங்கள் நன்மைகள் எல்லா நல்ல விஷயங்களும் இருந்தாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா கோபத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய அவசியமும், அதே போல் கோபம் வரப்ப நிதானமான போக்கில் இருக்க வேண்டிய அவசரங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. அப்படி தான் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்புகள் பறிபோயிருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே மாறப்போகுது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சேர்றது மட்டும் இல்லாமல் அது நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். அந்த நல்ல வாய்ப்புகளின் மூலியமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலான உழைப்பையோ இல்லை உங்கள் நேர விரயத்தையோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு, அதாவது பதவி உயர்வாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கூட இருக்க சக மாணவர்களுடையோ அதே போல் நண்பருடைய பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் எந்த வார்த்தையை பேசுகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க இந்த கால நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படாமல் இருந்தால் கூட இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்த ஆர்வமானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் கொண்டு தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த சிறப்பான கால நேரத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரனை வணங்குறது ரொம்பவே நல்லது. சுக்கிரனை வணங்குறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை வணங்க. அப்படி மகாலட்சுமியை வணங்குறப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வகையான செல்வங்களும் உங்களுக்கு சேரும். இப்படி நீங்கள் சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வணங்குறப்போ உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே போல் இங்கே நம்ம உங்களுக்கு கோபம் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே போல் சில தடைகள் தாமதங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனின் அருள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் அருளால் விலக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை நீங்கள் வணங்க. மகாலட்சுமியை வணங்குறப்போ அம்மன் தாயின் அருளால், அதாவது மகாலட்சுமி அம்மன் தாயின் அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் பண வரத்து மட்டும் இல்லாமல் எல்லா வகையான செல்வங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சேர்ந்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பரிகாரங்கள் இருக்க வேளையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்படி உங்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துகிறப்ப உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல அதாவது மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு பேரும் புகழும் பாராட்டும், அதே போல் பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கௌரவமாக வாழ முடியும். கௌரவமாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் கௌரவமான பல பதவிகளையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி திறன் அப்படிங்கிறது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும். அதெல்லாம் அதற்கான உழைப்புகளை நீங்கள் போடுங்க. அந்த உழைப்புகளானது உங்களுக்கு மதிப்பெண்ணா இல்லை உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட அமோக ஆதரவு கிடைக்கும். இப்போ மக்களோட அமோக ஆதரவுங்கிறது தான் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான விஷயமே. அந்த ஆதரவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வை பெற்றுத்தரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்படி நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் எதிலும் பார்த்தீங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்படுறப்ப என்ன ஆனால் உங்களுக்கு இது மேலும் மேலும் உயர்வுகளையும் அதே போல் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக இருக்கும். எந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் அதில் நன்மை தீமைகளை ஆராய்ச்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களை பெற்றுத்தரும்.
இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வக்கிரத்திலிருந்து விலகிட்டார். இதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் அதிகமா இந்த கால நேரத்தில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த நன்மைகள், ஏற்றங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க முழுமையா இந்த கால நேரத்தில உபயோகிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கும் விதமா அமையப்போகுது. அடுத்து நம்ம இங்க 2வதா பார்க்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த காரணத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல், பணம் குடுக்குறீங்க இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தொகைகள குடுக்குற மாரி இருந்தா, அதுல வந்து அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாமே விசாரிச்சுட்டு குடுங்க. இந்த கால நேரத்துல அதேபோல வந்து பெரிய தொகைகளை வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறத கொஞ்சம் தவிருங்க. இந்த தவிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமா அமையும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில முயற்சிகள்ல தடைகள், தாமதங்கள தொடர்ச்சியா சந்திப்பீங்க. இருந்தாலும் வாரத்தோட தொடக்கத்துல தடைகள், தாமதங்கள் இருந்தாலும், அந்த தடைகள், தாமதத்தோட தாக்கம் வேகம் வாரம் போக போக அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில், தொழில் வியாபாரத்துல 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேரடியா இருக்காது. மறைமுகமான போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாமே வாரத்தோட தொடக்கத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்தோட முடிவு வர வர இந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதே வேளையில ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளவை தாண்டி உயர்ந்துட்டாவே, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல போட்டியாளர்கள் உருவாவாங்க. அது மட்டும் இல்லாம, அவர் கூட இருக்க நண்பர்கள் கூட சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, போராமைப்படுறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சில நெருங்கியவர்கள், அதாவது நண்பர்களா இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களா, இல்ல உறவினர்களா இருக்கலாம். அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கால நேரத்துல எதிரியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, எதை சொல்றது மாரி இருந்தாலும் சரி, எந்த செயலை செய்ற மாரி இருந்தாலும், அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு, யோசிச்சு செயல்படுங்க. இந்த சிந்திப்பு மற்றும் யோசனையானது உங்கள் வாழ்க்கையில பல்வேறு வகையான ஏற்றங்களுக்கும், முன்னேற்றங்களுக்கும் முக்கியமான காரண காரியங்களா இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருக சீரிஷம் 1, 2 பாதம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல வந்து பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீண் சஞ்சலங்கள், அதேபோல மனக்குழப்பங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமாவே இருக்கு. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கருத்து வேறுபாடுகளால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க நிம்மதி குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதான் முன்பே சொல்லியிருந்தோம், உங்க ராசிக்கே நீங்க இந்த கால நேரத்துல விட்டு குடுத்து போகணும். அது மட்டும் இல்லாம கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும். இல்ல கோபத்துல நீங்க நிதானமா செயல்படணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கேயும் நம்ம சொல்றோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுத்து போறது மட்டும் இல்லாம கோபம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்துல ஏற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனம் சார்ந்த விஷயங்களால வீண் செலவுகள், அதேபோல நிம்மதியற்ற நிலைமைகள், இது மாரி சூழ்நிலைகள்லாம் இந்த கால நேரத்தில உருவாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வீண் செலவுகள தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த கால நேரத்தில திட்டமிட்டு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு செயலையோ, இல்ல ஒரு பொருளையோ, ஒரு விஷயத்த செய்றப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்க சாதக பாதகங்கள், அதேபோல அதில இருக்க விலைவாசி, அதேபோல அது வீண் செலவா, இல்ல நம்மளுக்கு தேவையான செலவாங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறைக்கு 4 முறை சிந்திச்சு செயல்படுங்க. இந்த சிந்திச்சு செயல்பாடானது உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசையா சொத்துக்கள், வண்டி வாகனங்களால வந்து வீண் செலவுகள் உண்டாகலாம். வண்டி வாகனங்கள்ல போறப்ப நீங்க வந்து இந்த கால நேரத்தில கொஞ்சம் பொறுப்பாவும், கண்ணும் கருத்துமாவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உடனுக்குடனே உண்மையாவும் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதேபோல நம்ம இங்க சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்து செயல்படுறப்போ, உங்களுக்கு தடைகள், தாமதத்தோட வேகத்தையும், தாக்கத்தையும் குறைக்கலாம். இல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அத பண்றதுக்கும், அதேபோல திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்ததா அது பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால உங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன தடைகள், தாமதங்கள் வரும் அப்படிங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்றோம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் அருளால் உங்களுக்கு தடைகள், தாமதங்கள வந்து நீங்க தகர்த்தெறிஞ்சுட்டு மேலும் வெற்றி பெறதுக்கும், அதேபோல கடவுள் அருளால் உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சி பெருக